4 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். 5லேருந்து 6 பல் பூண்டு. ஒரு கடாயில் பருப்பு வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. தக்காளி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே. அதை வந்து நான் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கையிலேயே நல்லா பிசையணும். கையிலேயே நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். நல்லா பிசைங்க. தக்காளி ஜூஸ் அந்த உப்பு எல்லாமே நல்லா கரையணும். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ 4 மிளகாய் ஆட் பண்ணுறேன். காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். நல்லா வேக வச்சுக்கணும். பருப்பு ஓரளவுக்கு இல்லாமல் நல்லாவே வேக வச்சுக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு. ஸோ இப்போ நான் வந்து கடாயில் இருந்து கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வந்து நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த ரசம்க்கு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த மிச்சம் இருக்கிற பருப்பை வந்து நல்லா மசையணும். மற்ற எடுத்து மசிச்சுக்கோங்க. நல்லா மசையணும். பாருங்கள் நல்லா மசைஞ்சிருக்கு. மசைஞ்சு எடுத்த அந்த பருப்பு ப்ளஸ் அந்த ரசத்துக்கான நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டுமே வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்தாச்சு. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் வந்து சின்னதாக கிண்ணம் எடுத்திருக்கேன். குட்டி ஸ்பூனோட ஆயில் எடுத்திருக்கேன். ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரும். கடுகு சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பு மசிஞ்சு எடுத்துட்டு அந்த கையில் போட்டு பிசைஞ்ச அந்த ரசம் மேக் பண்ண பார்த்திங்களா, அது ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அவ்வளோதாங்க, தாளிப்பு கொடுத்தாச்சு. பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் வந்து இது ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ரொம்ப காரமாக இருக்குது. உப்பு கொஞ்சம் நான் லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். கம்மியாக இருந்தது உப்பு. ஸோ அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஈஸி வேல ரசம் ரெடி. இதுக்கு பேர் வந்து பருப்பு ரசம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வச்சா கசப்பு வந்துடும். இந்த அளவுக்கு கொதிக்கணும். இது வந்து சுட சுட ரைஸுக்கு சாப்பிட்லாம். நான்வெஜ், மட்டன், சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு எல்லாம் நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்டு இந்த ரசமில் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கினாலோ இல்லை அப்படியே குடித்தாலும் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
ஸோ ஃபைனலி பருப்பு ரசம் ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.